ஒரு செல்போனை ஃபிளைட் மோட்ல போட்டு 1 மணி நேரம் யோசிங்க. காலையில ஒரு அரை மணி நேரம் நேரமே எந்திரிச்சு ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணாத எல்லா கம்பெனி காணாம போச்சு. இன்டெல் 1986 இன்டெல் ஒரு சிப் அப்படிங்கறத நம்ம கொடுத்ததே இன்டெல் தான் சார். இன்டெல் தான் சிப். நமக்கு சிப்னா இன்டெல் தான். யாருக்காவது தெரியுங்களா? போன ஆண்டு இன்டெல்னுடைய மொத்த நஷ்டம் $18 பில்லியன். ஒரு இன்டெல் நிறுவனம் நமக்கு சிப்பு கொடுத்த கம்பெனி. போன வருஷம் அவங்களுடைய நெட் லாசஸ் $18 பில்லியன். 1986க்கு பிறகு இன்டெல் நிறுவனத்தினுடைய முதல் லாஸ் போன வருஷம். ஏன்? நிவிடியா வந்து சாப்பிட்டான். இன்டெல் திங்க் பண்ணாத இடத்துக்கு நிவிடியா போயிட்டான். கேமிங் பத்தி இன்டெல் திங்க் பண்ணல, நிவிடியா திங்க் பண்ணான். கிராபிக்கல் ப்ராசஸிங் யூனிட் ஜிபியூ பத்தி திங்க் பண்ணல, நிவிடியா திங்க் பண்ண. இன்னைக்கு இன்டெல் போகாத இடத்துக்கு நிவிடியா போய் உட்கார்ந்துருக்கான். ஸோ இன்டெல்னால் அதுக்கு போக முடியல. அந்த சிப்பு இன்டெல்னால் டெவலப் பண்ண முடியல. $18 பில்லியன். இன்னைக்கு எல்லாத்துக்குமே சிப்பு வேணும் சார். டெஸ்லா சிப்பு வேணும், நிவிடியா சிப்பு வேணும். சைபர் ட்ரக் நிவிடியா சிப்பு வேணும். S-400 பாகிஸ்தான் அடிக்கிறீங்கன்னா அது எவ்வளவு காம்ப்ளெக்ஸான கால்குலேஷன் பண்ணும் பாருங்க. மிசைல் அனுப்பிச்சிட்டான், ஆன்போர்டு கம்ப்யூட்டர் பார்க்கணும், அந்த மிசைலுடைய ப்ரொஜெக்டரை கால்குலேட் பண்ணணும், கம்ப்யூட்டர் பேரபோலிக் பார்த்த வேகமாக கால்குலேட் பண்ணும், எங்க இன்டர்செப்ட் பண்ணு அது கால்குலேட் பண்ணும். மேல போய் அடிக்கலாமா, 40 கிலோமீட்டர் கம்மியா அடிக்கலாமா, 70 கிலோமீட்டர் கீழே வரலாமான்னு. ஸோ ஒரு சிப் உள்ள உட்கார்ந்து ப்ராசஸ் பண்ணுது. கரெக்ட் டைம்ல அந்த சிப் லான்ச் பண்ணும். அந்த மிசைலுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு சிப், ஒரு ஃபாஸ்ட் ப்ராசஸிங் சிப். இன்னைக்கு இந்தியாட்ட அந்த சிப் இல்லை சார். உலகத்தில் ஒரே ஒரு நிறுவனம் ஹாங்காங்ல TSMCன்னு ஒரு கம்பெனி இருக்கு. தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. உலகத்தினுடைய 90% சிப்பை அவ ஒருத்த மட்டும் செய்யறான். 90% ஃபாஸ்ட் சிப் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை ஒன் கம்பெனி. அவன் தான் நிவிடியா சப்ளை. அதுக்குள்ள நீங்க போகணும் சார், அதுக்குள்ள நீங்க போகணும். நான் பேசுவது ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா சார், நீங்க எந்த லெவல்ல திங்க் பண்ணணும்னு நான் சொல்றேன் சார். நமக்கு நார்மல் திங்கிங்கே வேண்டாம் சார். பெரிய லெவல், எக்ஸ்ட்ரானரி திங்கர். அந்த லெவல்ல கஷ்டப்படுவீங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் கஷ்டப்பட்டார். சொந்த கம்பெனிலேருந்தே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, வெளியே போனா அப்படி. அவர் ஆரம்பிச்ச 1976 கம்பெனியிலிருந்து 1980 ஸ்டீவ் ஜாப்ஸ் வெளியே துரத்துனாங்க. 4 ஆண்டுகள் இந்தியாவில் பிச்சைக்கார மாதிரி சுத்தினார் எல்லா பக்கம். அப்பதான் நீம் கரோலி பாபா ஆசிரமத்துக்கு போறார். அப்ப நினைக்கிறாரு, என்னடா இவ்வளவு பெரிய நிறுவனம் காப்பி அடிச்சு நிறுவனத்தை நடத்துறீங்களே, இன்னோவேஷனே இல்லையே. அப்ப யோசிச்சதுதான் சிம்பிளிசிட்டி. அதனாலதான் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a சிம்பிள் ப்ராடக்ட். இரண்டாவது நான் சொன்ன உங்களுக்கு பகிர்ந்து கொண்ட விஷயம் கிரிட்டிக்கல் திங்கிங். நீங்க எல்லாரும் திங்க் பண்ணணும். எப்படி திங்க் பண்ணுவீங்க எனக்கு தெரியாது சார். அந்த வாட்ஸ்அப்லாம் வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையே நாசமா போச்சு. ஏன்னா முதல்ல எப்படின்னா 30 ஆண்டுகளுக்கு முன்பு யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. லெட்டர் தான் போட முடியும். அந்த லெட்டருக்கு நீங்க நினைச்ச நேரம் பதில் போடலாம். லெட்டர் காலைல 10 மணிக்கு வந்துச்சு, நைட்டு 8 மணிக்கு பதில் கடிதம் போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. இப்ப நினைச்சவங்க நினைச்ச நேரம் எல்லாம் கூப்பிடுறாங்க. போனை எடுக்கலனா பெரும் குற்றமா நினைக்கிறாங்க. அது கூட பரவாயில்ல, நினைச்ச நேரத்துக்கெல்லாம் மெசேஜ் போடுறாங்க. அதுக்கு ரிப்ளை பண்ணலனா அதை விட பெரும் குற்றமா நினைக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய சொசைட்டி டிஸ்ட்ராக்ஷன் சொசைட்டி. டிஸ்ட்ராக்ஷன், குறிப்பா இந்த 40 வயது கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள நீங்க வாழ்றீங்க. இதற்கு முன்பு இருந்தது இல்லை. உங்களுக்கு இன்னைக்கு பிரச்சனை, எப்படி அதை ஓவர் கம் பண்ண போறீங்க? எப்படி உங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங் கொண்டு வர போறீங்க? போனை சுவிச் ஆஃப் பண்ணுவீங்களா? இல்ல காலையில 1 மணி நேரம் வாட்ஸ்அப், சாயந்தரம் 1 மணி நேரம் வாட்ஸ்அப் மட்டும் பயன்படுத்துவீங்களா? இன்ஸ்டாகிராம் 3.5 பில்லியன் பீப்புள் இருக்காங்க சார். 3.5. உலகத்தினுடைய மொத்த பாப்புலேஷனே 7 பில்லியன் தான். உலகத்தினுடைய மொத்த மக்கள் தொகையில பாதி பேர் இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. பாதி பேர் இன்ஸ்டாகிராம். எப்படி இன்னைக்கு உங்க போன்ல இன்ஸ்டாகிராம் இருக்கும், என் போன்ல இருக்கு. 3.5 பில்லியன் பீப்புள். அதனால அன்பு சொந்தங்களே, உங்க வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையாக மாறிவிடக் கூடாது.